அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் 4வது மாதம் ஆடி மாதம் 31 நாட்கள் கொண்டது. 2024 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம் ஆகிறது. ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு இறந்த பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசையாக ஆடி அமாவாசை கருதப்படுகிறது. எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆடி மாதம் 16ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் மிக பலமாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துட்டீங்க. விருச்சிக ராசியை இயக்கக்கூடியது செவ்வாய். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். இப்போ விருச்சிக ராசிக்கு நேர் 7ஆம் இடத்திலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் நேர் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பரிசுகிறார்கள். செவ்வாயும் குருவும் விருச்சிக ராசியை பரிசு செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. சனி புகானும் செவ்வாய் புகானும் தொழிற்ஸ்தானத்தை பரிசுகிறார்கள். வருமானம் வருதோ வரலையோ, உங்களுக்கு வருமானம் வருதோ வரலையோ, நிற்க நேரம் இல்லாமல் ஓய்வெடுக்க முடியாமல் உங்களுக்கு வேலை இந்த மாதம் இருக்கும். குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பரிசு செய்யும்போது எதிர்பார்த்த நன்மைகள் விருச்சிக ராசி என்பதற்கு தானாக தேடி வரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பகை, போட்டி, விரோதம், எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியை ஜென்ம ராசிநாதன் பார்வை செய்யும்போது உங்களுடைய பேச்சு வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேச்சு மிக போர்ஸாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை நீங்கள் வேகமாக கோவப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணைக்கு, உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் கத்தி பேசுவீங்க, அதே அவர்களுக்கு டென்ஷன் ஆகும். சில நோய் நொடி தொந்தரவுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது திருமண தடை நீங்கும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், ஜாதகத்தில் எண்ணற்ற தோஷம் இருக்குது, திருமணமே நடக்கலை, காலம் கடந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் தோஷங்கள் நிவர்த்தியாகும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதம் வரன் பாருங்கள், அடுத்த ஆவணி மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ புத்திர பாக்கியம் உண்டு. 7ஆவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும். செவ்வாயும் சனி புகானும் தொழிற்ஸ்தானத்தை பார்வை செய்யும்போது விவசாயிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். கை கால் மூட்டு எலும்பு வலி, முதுகு வலி,
இப்படிலாம் வர்றதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியை ஜென்ம ராசிநாதன் பாரி செய்யும்போது பல்வலி, கை கால் மூட்டு வலி, இரத்தம் சார்ந்த உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். மாதக்கிரகமான சூரியன் விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை 9வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் முழுவதும் 9வது வீட்டிலே அஷ்டமாதிபதி புதன் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி என்பதற்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே 3 கிரக கூட்டணி இருக்கும்போது குடும்பத்திற்கு தெரியாமல், தந்தைக்கு தெரியாமல் நீங்கள் தான தர்மங்கள், பணமோ பொருளோ தான தர்மங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் தான தர்மம் செஞ்சீங்கன்னா வீண் பழி, வீண் அவச்சொல், கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் பேசாமல், விதண்டாவாதம் பேசாமல் இந்த மாதம் பார்த்து கொள்வது நல்லது. உங்கள் தந்தைக்கு உங்களால் கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அஷ்டமாதிபதி புதன் பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையாருக்கு கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை கடகராசியிலே பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்கள் நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, சுற்றுலா போகிறது, இப்படி மாதிரி நண்பர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய நிலையும் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் வக்கர காலத்தில் பின்னோக்கி வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வம்பு, வழக்கு, போட்டி, பகை, எதிர்ப்புகள்லாம் குறையும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். தீராத நோய் நொடி தொந்தரவு, அதற்கு மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நேர் 7ஆம் வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றபடி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தைரியமாக நீங்கள் முடியெடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தைரியமாக வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி செய்யும்போது நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சனியும் 10ஆம் வீட்டை பாரி செய்யும்போது வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதற்குண்டான வருமானம், ஊதியம் விருச்சிக ராசி என்பளுக்கு குறைவாக தான் இந்த மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நீங்கும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. விருச்சிக ராசி என்பளுக்கு இது ஒரு சிறப்பு. அதே மாதிரி பூரிய சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். 5வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி என்பளுக்கு நிலம், வீடு, மனை, சொத்து சேர்க்கையும் இந்த ஆடி மாதத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜென்ம ராசியிலே பாக்கியாதிபதி சந்திர பகவான் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம் ஆடி மாதம் 1ஆம் தேதியே ஏற்படுகிறது. ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் விருச்சிக ராசி என்பதற்கு பண பற்றாக்குறை நீங்கும். எப்படியும் அன்றாட செலவுக்கு உங்களுக்கு கைக்கு பணம் கிடைக்கும். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இந்த ஆடி மாதத்தை விருச்சிக ராசி என்பவர்கள் கடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானமான 11வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். குருபகான் பார்வையில் கேது இருக்கும்போது பெரிய அளவு உங்கள் உழைப்புக்கேற்ற சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மண், நிலம், பூமி, சொத்துக்கள் மூலம் பண லாபம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது இந்த மாதம் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. நல்லா சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக, வேகமாக, போர்ஸாக
உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய உடல் நடவடிக்கைகளும் சரி, விருச்சிக ராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றபடி மிக மிக சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மண், நிலம், பூமி, சொத்துக்கள் மூலம் பண லாபம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது இந்த மாதம் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. நல்லா சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக, வேகமாக, போர்ஸாக உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய உடல் நடவடிக்கைகளும் சரி, விருச்சிக ராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றபடி மிக மிக சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.